ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் 1000 இயரோட 8th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க கார்டனை தான் காட்டுறாங்க. அப்படியே வந்து ஜியாங்கை வந்து ஹீரோயின் கூட்டிகிட்டு வரா. அப்போ வந்து ஜியாங் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீ எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கல. எதுக்கு நீங்கள் இப்படி கேட்குறீங்க? ஜியாங்கி வந்து உங்களுக்கு என்ன சொல்லலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஜியாங் ஒரு மாதிரியாக பார்க்குறான். இவன் என்ன ரொம்ப கேஷுவலாக அவள் பேரை சொல்கிறா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, ஐயோ நம்ம எப்பயும் போல் பேசுகிற மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்றும் இல்லை, நீங்களும் அவங்களும் ஒன்றா இருக்கீங்க இல்லையா இத்தனை நாளாக, அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நீங்கள் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி விட, இன்றைக்கி நான் நல்ல மூடில் இருக்கேன், இதெல்லாம் பேசி என்னோட இதை வந்து டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜியாங் சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லல. சரி வாங்க, நீங்களும் ஜியாங்கியும் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கல. அப்படிலாம் கிடையாது, அவள் ஜஸ்ட் என்னை பார்த்துக்கிறா, என் கண்ணு போனதுலேருந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லல. இங்கே குயாங்கோ இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளவரை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், என்னம்மா ரொம்ப நாளாக என் கண்ணிலே நீ தெம்படுறதே இல்லையே அப்படின்னு கேட்கல. அவள் சொல்கிறா, ஒன்றும் இல்லை, நான் சில வேலைகளில் பிஸியாக இருக்கேன், அதனால தான் உங்களை பார்க்க முடியல லார்ட் ஜூ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி பார்த்துக்கோ, ஏதோ என்கிட்ட நீ மறைக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில் இங்கே ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு வரையில ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துறா. உடனே ஜியாங் கிட்ட சொல்கிறா, சரி நம்ம இப்போதைக்கு போகிறது நல்லது, அங்கே லார்ட் ஜூ நிற்கிறாரு, வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அதுக்கு ஜியாங் சொல்கிறா, இல்லை வேண்டாம், அவரை போய் நான் பார்க்கணும், ஒரு ஹாய் சொல்லாட்டா அவர் கோச்சிக்கிடுவார், அது போக வந்து உன்னைய வந்து எனக்கு மேடாக அனுப்பி வச்சதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைங்க ஹீரோவும் பார்க்குறான் ரெண்டு பேர் வர்றதை. அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக வைத்தறிச்சலாக தான் இருக்குது. இங்கே வந்து குயாங்கோ இளவரசி சொல்கிறாங்க, என்ன நீ நல்ல உடை போட்டிருக்க, இது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லல. ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அங்கே போனோடனே ஆளே மாறிட்டா, வித்தியாசமாக ஆயிட்டா, நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ இங்கே ஹீரோயினை பாராட்டிக்கிட்டே இருக்கான். ஏங் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. ஹீரோயின் முறைச்சி பார்க்குறா, அட படுபாவி பையில நீ தானடா என்னை வேணான்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்ச அப்படின்ற மாதிரி ரொம்ப மூஞ்சி சோகமாக வச்சு பார்த்துட்ருக்கா. இங்கே ஜியாங் சொல்கிறான், ரொம்ப நன்றி எனக்கு வந்து குன்ச்வானை வந்து மேடாக அனுப்புனதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்ககிட்ட நான் சாரியும் கேட்கணும், அன்றைக்கி நான் அவ்வளோ ஹார்ஷாக உங்ககிட்ட நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கல. பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதெல்லாம் நினைக்கல, உங்களை அவள் நல்லா பார்த்துக்கிறா இல்லையா, அதுவே எனக்கு ரொம்பவே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்க்குறான். இங்கே வந்தோடனே வந்து ஜியாங் வந்து ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்கிறான். நான் ஹீரோயின் அந்த கவனமே இல்லை, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் கொஞ்ச நாளாக நீ வினோதமாக நடந்துக்கிற, உன் மனசு இங்கே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இல்லை எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்ததுலேருந்தே அரை மனசாக இருக்க, பழைய இடத்துல நீ வேலை செஞ்சியா தான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கல. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஜியாங்கி எதுவும் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டலான்னு கேட்கல. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லல. இங்கே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தால் தயவு செய்து நீ வேலை செஞ்ச இடத்துக்கே போயிடு அப்படின்னு சொல்லல. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் கண்ணு தெரியாதவன்றதுக்காக லார்ட் ஜூ இதுக்காக தான் என்னை அனுப்பி வச்சிருப்பாரு, நீ அதுக்காக உனக்கு பிடிக்காத வேலையை இங்கே செய்ய வேணாம், தயவு செய்து நீ போயிடு, நாளைக்கு காலையில் திரும்பி நீ வேலை செஞ்ச இடத்துக்கே போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இங்கே ஜியாங் சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஹீரோயினுக்கு மனசு கேட்காம அவனோட கன்னத்தை டச் பண்ணுறா. அவனுக்கு அந்த டச் பண்ணையில் அவள் ஏற்கனவே யான் டச் பண்ணா இல்லையா, அதே மாதிரி இவ டச் பண்ணையில் இவனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யான் மாதிரியே இவ தோணுது. ஒரு வேளை இவ தான் யானாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் அவனுக்கு இன்னமும் அதிகமாகுது. அந்த ஸ்பரிசம் மொத்தமே யான் மாதிரியே இருக்குது. அவள் எதுவுமே பேசலை, டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முழு காதலோட அழுகிறா. இன்னமும் லவ்வில் தான் இருக்கா போல இருக்கு இவன் மேலே. இதை வந்து ஜியாங்கி பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, முடிஞ்சிருச்சா வேலை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் கிளம்பிடுறா. ஜியாங் சொல்கிறான், உடனே எனக்கு கண்ணை சரி பண்ணணும், உடனே எனக்கு சரி பண்ணணும், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கண்டிப்பாக கண்ணை சரி பண்ணோடனே நான் முதல்ல குன்ச்வானை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இதில் பெரிய ஒரு மர்மம் இருக்குது, எனக்கு உடனே போய் நீ லார்ட் ஹெட் கிட்ட போய் சொல்லி என் கண்ணை சரி பண்ண பாருன்னு சொல்லிட்டு இங்கே ஜியாங்கி கிட்ட சொல்லையில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹெட்டு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட, இது மாதிரி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த சியான் வந்து உடனே கண்ணை ரெடி பண்ணணும்னு சொல்கிறான்ப்பா, இத்தனை நாளாக ரெடி பண்ணலான்னு சொல்லலாம், அவன் கேட்கவே இல்லை, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில இந்த மனுஷனுக்கு, திடுத்துப்புன்னு இப்படி மைண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோவுக்கு புரிஞ்சிடுச்சு, செம்மையாக காண்டாரான். இவன் வந்து ஹீரோயினுக்காக தான் கண்ணை சீக்கிரம் சரி பண்ண சொல்கிறான் போல இருக்குது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க இல்லையா, இவனுக்கு டவுட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அவங்க கார்டனுக்கு போனாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோ வந்து இங்கே செம்மையாக காண்டாயிட்டு இருக்கான். அது மாதிரி வந்து அவன் கண்ணை சீக்கிரம் சரி பண்ண போகிறப்பா அப்படின்னு சொல்லல. பண்ணுங்க, அவன் அதுக்காக தானே வந்திருக்கான், நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவர் அதுக்காக மேன் உலகத்துக்காக போறாராம். இங்கே வந்து இவங்க பேசிகிட்டே இருக்கையில் குங்குயா இளவரசி வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே கையில் ஒரு ஹீரோயினோட டப்பா வச்சுருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்காக தான் வந்தையா அப்படின்ற மாதிரி நல்லாவே முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீ எதுக்காக வந்தன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே இளவரசி வந்து நான் வேறு விஷயமா பேச வந்தேன், இங்கே லார்ட் ஜூ இருக்காரு, அதனால் என்னால் பேச முடியாது, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹெட் லார்டுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ நினைக்கிறான், போ எங்கே போகிற, என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவும் முடியாது, எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து தானே ஆகணும், அப்போ போகிற என்கிட்ட தான் எப்படியா இருந்தாலும் நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே குங்குயாங் இளவரசி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்றான், குங்குயாங் இளவரசியே எங்கே போயிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்த விஷயத்த நீங்கள் லார்ட் கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கல, ஒன்றும் இல்லை சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லல, நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்றது எனக்கு தெரியும், இதுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட டப்பாவை வந்து எடுத்து காட்டுறான். இது எனக்கும் தெரியும், இதை பற்றி நானும் விசாரிச்சுட்டு இருக்கேன், நீ இது ஹோல்டில் வையி அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜியாங்கியை பார்த்து சில விஷயங்களை வந்து நம்ம குங்குயாங் இளவரசி சொல்கிறா, எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லல, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்கிறா. எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த வித்தியாசமான இந்த செடி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொன்னான்ற அந்த விஷயத்தை காட்டல. ஜியாங்கி வந்து ஹீரோயின் ரூம்குள்ளே வரா, வந்துட்டு வந்து ஒரு டப்பாவில் ஃபுல்லாகவே அந்த மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிற ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவரை பார்த்துக்கிட்டே வந்து வைக்க போகிறா. அப்போ ஹீரோயின் வந்து நீ என் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறா. ஜியாங்கின் பேர் சொல்லிடுறா. அவள் சொல்கிறா, எவ்வளோ தைரியம் தான் என் பேர் சொல்லி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லையில், உன் பேரை சொல்கிறதுக்கு நான் எதுக்கு தயங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இன்னமும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இன்னுமா என் மூஞ்சியை பற்றி நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்கையில், நீ வந்து அமனா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அமன் தான், ஆனால் வந்து உன்னை பார்த்து நான் 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் தெரியுது இளவரசி யான் யான் அப்படின்ற மாதிரி வந்து ஜியாங்கி கேட்டுட்ருக்கா. ஆமாம் கரெக்டாக சொன்னேன், நான் இளவரசி யான் யான் தான் அப்படின்னு சொல்லல, எதுக்காக நீ இந்த மாதிரி மார்வேஷம் போட்டு இங்கே இருக்க, உனக்கு என்ன வேணும், என்னையும் ஜியாங்கியும் பிரிக்கிறதுக்கு தான் நீ ட்ரை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இது மாதிரி வந்து என் விஷயத்தில் நீ ரொம்ப தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜியாங்கி சொல்லையில், நான் நீ சின்ன வயசுலேருந்து உயிரோடு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ சின்ன வயசுலேயே செத்துடுவேன்னு நினச்சேன், நீ உயிரோடு தான் இருக்க, நீ எப்போ சாவன்றதை நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் சாவுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் டேரக்டாக அவள் பெட்டி கீழே போய் வச்சாலே அந்த டப்பாவை எடுத்துகிட்டு, என்ன இந்த பூக்களை வச்சு, இந்த பூக்களை நான் தான் இங்கே முளைக்க வச்சேன், அந்த ஸ்பை நான்றதை வந்து நீ எல்லாருக்கும் காட்டணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்பை இருக்காங்கன்றதை வந்து ஹெட்லார்ட் ரொம்ப மும்மரமாக தேடிட்டு இருக்காரு. கிடைச்சாங்கன்னா சட்னி தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கையில் எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஜியாங். ஏன்னா வந்து நீ ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு டீச்சர் கிட்ட நீ பயிற்சி பெற்ற, அந்த டீச்சர் யாருன்னு நீ சொல்லலை, வெரி சீக்ரெட்டாக இருந்துச்சு. அது போக வந்து நான் ஆல்ரெடி உன் ரூமில் வந்து டீமன்ஸ் இருக்க அந்த காகிதத்தெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு சூனியக்காரின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் இதை மாதிரி வந்து ஸ்பையாக வந்து இந்த மாதிரி செடிகளெல்லாம் முளைக்க வச்சுருக்க, நீ வந்து டிராகன் ராஜாவுக்கு உதவி செஞ்சு தான் ஸ்பையாக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லையில், நீ ஒரு வேலைக்காரி ஆஃப்டர் ஆல், நீ சொல்கிறத யார் நம்புவா அப்படின்ற மாதிரி இங்கே ஜியாங் கேட்குறா. ஹீரோயின் அதுக்கு சொல்கிறா, நான் சொன்னால் ஏன் நம்ப மாட்டாங்க, நான் வேணா சொல்லி வேணா பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்கையில், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ அப்படி பேசுவ அப்படின்ற மாதிரி இங்கே ஜியாங் திட்டிகிட்டு இருக்கா. வேணா சொல்லு, ட்ரை வேணா பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லையில், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லையில், உன் ஐடென்டிட்டியை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து நீ எனக்கு தொந்தரவாது கொடுக்கக்கூடாது, உனக்கும் ஜியாங்க்கும் நடுவில் நான் வரவே மாட்டேன், அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், நான் வேறு விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கேன், அந்த வேலையை முடிச்சுட்டு நானே கிளம்பிடுவேன், உன்னோட அனாவசியமான சண்டைகள் போடுறதுக்கு எனக்கு இங்கே டைம் கிடையாது, அந்த வேலையை நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு, பார்த்துக்கோ இது ஏதாவது என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண, இதை வச்சு நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீ இனிமேல் குறுக்க வரக்கூடாது அப்படின்றத ஹீரோயின் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறா. இங்கே ஜியாங் வந்து ஹெட்லார்ட் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜியாங்க்கு வந்து கண் பார்வையை திருப்பி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஜியாங்க்கு வந்து கண் பார்வை வந்துருச்சு போல இருக்குது, சரி அதுதானா, இதுக்கு தான் அவ்வளோ அவசரமாக ஓடி வந்தியா, நான் ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஸ்பையை தேடுறீங்க இல்லையா அப்படின்னு கேட்கையில், உனக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு கேட்கையில், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸில் இருக்க பூவை காமிச்சு, இதை மாதிரி வேறு யாரும் கிடையாது, குகுயாங் தான் வந்து குன்ச்வான் ரூமில் போய் என்னை இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லல, நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்லாத, அவள் ரொம்ப டிசிப்ளினான என்னோட இளவரசி அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, அப்புறம் எதுக்கு அவள் வந்து
குஞ்சுவான் ரூம்ல போய் இந்த பூவ வைக்க சொல்றா. அவ ஸ்பைனால தானே அவ தப்பிக்கிறதுக்காக குஞ்சுவான மாட்ட விட பார்க்குறா அப்படின்னு சொல்லையில, இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் இளவரசி இப்படி பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு இவர் பனிஷ்மென்ட் பண்றாரு ஜீசியாங்க. அப்போ வந்து அந்த வழியில உண்மைய சொல்லுவான்னு சொல்லிட்டு, "இப்ப சொல்லு எதுக்காக நீ கூங்குயாங்க மாட்டி விட பார்க்குற? என்ன காரணம்? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லையில, "நான் உண்மைய தான் சொல்றேன். அவ தான் இந்த பூவ எடுத்துட்டு போய் குடுக்க சொன்னா, வைக்க சொன்னா குஞ்சுவான் ரூம்ல" அப்படின்னு சொல்லையில, "இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்த பயன்படுத்தினா உண்மைய சொல்லுவாங்க போல இருக்கு. ஹெட்லார்ட் வந்து வேலைக்காரவங்கள கூப்பிடுறாரு. போய் வந்து கூங்குயாங் ரூம சர்ச் பண்ணி அவள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. எப்படி வந்து அவ தப்பு பண்ணியிருப்பா? அவ ரூம்லேருந்து எப்படி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வரப்போகுது? அப்படின்ற மாரி கவலைப்பட்டுட்டு இருக்கையில, இங்க வந்து அவள சர்ச் பண்ண வரையில, "உங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்கள யார் அனுப்புனா?" அப்படின்னு சொல்றப்போ, "ஹெட்லார்ட் தான் அனுப்புனாரு. உங்க ரூம சோதனை போட சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஹெட்லார்ட் சொன்னதுனால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வந்து லார்ட் ஜூவோட ரூம கூட நாங்க சோதனை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோனே தான் உள்ள அனுப்புறாங்க. இவங்க போய் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. தேடிட்டு டோட்டலா எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு டைரக்ட்டா வந்து ஹெட்லார்ட் கிட்ட தான் போய் குடுக்குறாங்க அந்த ஃப்ளவர் பாக்ஸ. "இது அவங்க ரூம்லேருந்து நாங்க கண்டுபிடிச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் பாக்ஸ காமிக்கையிலே இவரு இடிஞ்சு போய் உட்காந்துர்றாரு. "எவ்ளோ நம்பி, எவ்ளோ பெரிய ஒரு ராஜ மரியாதைய அவளுக்கு குடுத்து ஒரு ராணி ஆக்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி ஒண்ணும் தெரியாத மாரி ஹெட்லார்ட் கேட்குறாரு. "ஒண்ணும் கிடையாது. இத மாரி வந்து நம்ம ஊருக்குள்ள ஸ்பை வந்திருக்காங்க. அவங்கள விசாரணை பண்றதுக்கு தான் நான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லையில, "சரி நீ என்ன விசாரணை பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "இந்தாங்க இது வந்து வேன்போ கேட்டாண்ட கடந்துச்சு. இது நான் அங்க போவையில. இது யாருதுன்னு நான் கேட்டு விசாரிக்கையில, இது குன்சுவான்துன்னு வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. அவ ஒரு ஈவில் ஸ்பிரிட்" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து சரி அதுக்கான விளக்கத்த குடுத்துட்ட. இதுக்கான விளக்கத்தையும் நீ குடுத்துடு. இது எப்படி உன் ரூம்குள்ள வந்துச்சு? அப்படின்னு சொல்லையில, "நான் சொல்றத கேளுங்க. இது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. நான் ஒரு அப்பாவி. எனக்கு இது எதுவுமே தெரியாது" அப்படின்ற மாரி இவ சொல்றா. "இல்ல நீ வந்து சொல்றதெல்லாம் பொய்" அப்படின்ற மாரி ஹெட் சொல்றாரு. அப்போ வந்து அங்க பாம்பு மாரி படுத்து கிடக்குற யாங்கே இப்பதான் குயின் பார்க்குறாங்க. இவ என்ன இப்படி படுத்திருக்கான்னு சொல்லிட்டு, "நான் வந்து நிரபராதி என்ன விட்டுருங்க. இத மாரி நான் அந்த பூ எடுக்க போகையில இவளும் தான் இருந்தா" அப்படின்னு சொல்லையில, "எது சொல்றதா இருந்தாலும் என் பக்கத்துல வந்து சொல்லு" அப்படின்னு இவர் சொல்றாரு. இவ பக்கத்துல போய் சொல்றா, "ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. நான் கார்டன்ல போய் தான் இந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணேன். என் கூட வந்து ஜியாங்கி தான் வந்தா" அப்படின்ற மாரி சொல்றா. அவளுக்கும் தெரியும்னு சொல்லையில, "அவ தான் உனக்கு சாட்சி சொல்லியிருக்கா. அவ நிரபராதி. நீ குற்றவாளி. எவ்வளோ உன்னைய நம்பி எவ்வளோ ஒழுக்கமான வேலைய குடுத்து உன்னை இளவரசி ஆக்குனேன். என் மூஞ்சில கரிய பூசி கடைசியில வந்து என்னை அசிங்கப்படுத்திட்ட. எல்லாரும் முன்னாடி உனக்கு இந்த பதவி குடுத்ததுக்கு நான் அவமானப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் அப்படின்னு அவ வந்து சொல்ல வாரா. அதுக்குள்ளேயே வந்து இந்த ஆள் வந்து அவள வந்து பனிஷ்மென்ட் பண்ணிடுறாரு. திரும்ப வந்து ஜியாங்க பத்தி ஏதோ சொல்ல வரையில, "நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அவ வந்து" அப்படின்னு சொல்லையில, இவர் லாஸ்ட்டா வந்து அந்த பவர யூஸ் பண்ணி அந்த புள்ளைய வந்து அங்கேயே கொண்டு போட்டுர்றாரு. இவர் என்ன வந்து ஹெட்லார்டா இருப்பாருன்னு தான் எனக்கு தெரியல. இத்தன வருஷமா இருக்கிற பொண்ணு மேல டக்குன்னு சந்தேகப்பட்டு சாவடிச்சுட்டாரு. ஜியாங்க வந்து எழுப்பி விடுறாரு. "எந்திரிம்மா, உன்ன தெரியாம நான் பனிஷ்மென்ட் பண்ணிட்டேன். எனக்கு சாரிம்மா. உன்ன ரொம்ப துன்புறுத்தினதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாற்று மருந்த வந்து அந்த பிள்ளைக்கு குடுக்குறாரு. அவ குடிச்சிட்டு, "சரி என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லையில, "பரவால்ல இருக்கட்டும். உங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்" அப்படின்ற மாரி ஒரு வழியா ஹெட்லார்ட வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டா. ஒரு மாரியா வில்லத்தனமா நெனச்ச காரியத்த சாதிச்சுட்டா. இவ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இளவரசிய மாட்டி விட்டுட்டா. இங்க ஜியாங்க்கு கண் பார்வை வந்துருச்சு. கெட்டெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கையில ஹீரோயின் வந்து முன்னாடி நிக்கிறா. நான் அவன் சொல்லியிருப்பான் இல்லையா ஹீரோயின பார்க்கணும்னு சொல்லிட்டு, "வணக்கம் ஜியாங்" அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் வந்து, "சரி நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, கண்கட்டு பிரிச்சா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குன்சுவான தான் பார்க்கணும்னு. அவ நிக்கிறா. அவ அசிங்கமா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அவள நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லையில, "ஏன் அப்படி சொல்ற? நீ இங்கேயே இரு. நான் உன்னை எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்" அப்படின்னு "இரு குன்சுவான்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். "மெதுவா கண்ண தொறங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா பார்க்குறா. இவளால தான் அவனுக்கு கண்ணு போயிருக்கும். இப்ப நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு, அவன் பைய பையன் முழிச்சு பார்க்குறான். முழிக்கையில எல்லாமே தெரியுது. அவன் ரொம்ப வியப்பாறான். ஏன்னா பல வருஷம்க்கு அப்புறம் அவன் கண் முழிச்சு பார்க்குறான். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், "ஜியாங்கி, நீ என் கண்ணுக்கு தெரியிற ஜியாங்கி. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்த புடிச்சு தடவிட்டு இருக்கான். "நிஜமாலே நான் உன்ன இத்தன வருஷம்க்கு அப்புறம் உன்னை பார்க்கையில எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லி லவ்வோட பேசுறான். இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவன் வித்தியாசமா நடந்துக்கிறான்? நம்ம வந்து ஹீரோயின் தெரியாது. யான் யான் தெரியாட்டா கூட அம்மனாவது நம்ம தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயின் ஓரளவுக்கு "இவனுக்கு கண்ணு வந்துடுச்சுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கையில, "குன்சுவான், நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. இவ தான் தப்பு தப்பா சொல்லிட்டா. நீ அப்படியே தேவதை மாரி இருக்க" அப்படின்ற மாரி இங்க ஜியாங் சொல்லையில, நம்மள குன்சுவானா தெரியுது. எதுக்காக அமனா? நம்ம அமன் உருவத்துல தான் இருக்கோம். அந்த வேலைக்கார பொண்ணு உருவம். அந்த உருவத்துல இருக்க எதுக்கு அமன இவருக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து இவர் சொல்றாரு, "என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ வந்து கிளம்புறதா இருந்தா உன் பழைய வேலை செஞ்ச இடத்துக்கே கிளம்பிடு" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயினுக்கு அப்படியே கண் கலங்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கை பிடிச்சு பேசையில, ஹீரோயின் அப்படியே கண்
கண் கலங்கி நிக்கிறா. எதுக்காக எனக்கு அவனுக்கு அடையாளம் தெரியல? எதுக்காக என்ன மறந்தான்? அப்படின்னு யோசிக்கையில, "சரி ரொம்ப நன்றி என்ன பார்த்துக்கிறதுக்கு. நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பிடுமா" அப்படின்னு சொல்லையில, "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்புறா. எதுக்கு இப்படிலாம் நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு இவ யோசிச்சுட்டே போகையில, கரெக்ட்டா வந்து இங்க ஜியாங்கி வந்துடுறா. வந்துட்டு, "என்ன ஆச்சு? ஜியாங் வந்து சேஞ்ச் ஆயிட்டான்னு நினைக்கிறியா?" "ஆமா அவன் நிஜமாலே மாறிட்டான்" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவ போய் ஹெட்லார்ட் கிட்ட வந்து சொல்லியிருப்பா. இது மாரி அவனுக்கு கண் பார்வை குடுக்கையில, இது மாரி ஸ்பெஷலா நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் மறக்க வைங்கன்னு சொல்லிட்டு, யான் யான் பாத்தையும், அமன பத்தியும் மறக்க வச்சிருப்பா. அதனால இனிமே நீ வந்து எங்க வழியில வராத. முடிஞ்சா அந்த ஜியாங்கி மலைய விட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லையில, சரி நான் சீக்கிரம் போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இல்லன்னா அவன தொலைச்சு கட்டிருவேன்னு வேற சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் இவங்க மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கையில, அவன் தலையில வச்சிருக்க அந்த பின் வந்து அந்த கொண்ட ஊசி வந்து ஹீரோயின் குடுத்ததா இருக்கும். இவ வந்து புது கொண்ட ஊசிய குடுத்து, இத மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லையில, சரின்னு சொல்லிட்டு மாத்த போகையில, வேணாம் அது பழசா இருந்தாலுமே இருக்கட்டும் அப்படின்ற மாரி அவனுக்கு பழைய யான் யான் ஞாபகம் லைட்டா வந்திருக்கும். அதனால இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றான். பழசா இருந்தா கூட ஓகே அப்படின்ற மாரி. இங்க வந்து எல்லாரும் பேசுறாங்க. குங்குயாங் இளவரசிய வந்து சாகடிச்சுட்டாங்களாம் நிஜம்தானா? அப்படின்ற மாரி மக்களுக்குள்ள சலசலப்பு போயிட்டுருக்கு. இங்க வந்து ஹெட்லார்ட் கூப்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாருங்க குங்குயாங் வந்து ஒரு ஸ்பையா இருந்திருக்கா. அவ ரூம்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனால அவள சாகடிச்சாச்சு அப்படின்னு சொல்லையில, ஹீரோ ரொம்ப டவுட்டா வந்து ஜியாங்கிய தான் பார்க்குறான். அவனுக்கு தெரியும் போல இருக்குது. இத மாரி வந்து எல்லாருக்கும் இந்த கதி தான் நேரும். யாரும் தீய சக்தியோட சேர்ந்து இந்த அழகான மவுண்டன அழிக்க நெரிஞ்சாலோ, நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஜியாங்கி நீ வந்து இனிமே இதுக்கு இளவரசியா இருந்துக்கோ. குகுயாங்க்கு பதிலா உனக்கு இந்த பதவிய குடுக்குறேன் அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோ வந்து மொறச்சு பார்க்குறான். எத்தன நாள் ஆடணுமோ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. ஜியாங்கி வந்து பதவி ஏத்துட்டு ஏற்கனவே குயின் இருந்த ரூமுக்கு வாரா. அப்ப வந்து செயா வந்து என்ன பண்றான்னா, குங்குயாங் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஃப்ளவர்ஸ்க்குலாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அவளே இறந்து போயிட்டா. அவளோட ஃப்ளவர்ஸ் மட்டும் எதுக்கு இங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கையில, இந்த சியா பொண்ணு தான் இங்க வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லையில, அந்த புள்ளைய எடுத்துட்டு போய் இடம் மாத்த சொல்லு. மொத்த ஃப்ளவர்ஸையும் அவ ஒருத்தியா தான் எடுத்துட்டு போணும். அப்படின்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றா. இங்க ஹீரோயின் வந்து போத்திக்கிட்டு, படுத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வாழ்க்கை எத நோக்கி போகுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கதவ தொறக்குறான். இங்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. யாருடா இப்படி கதவ தொறக்குதுன்னு சொல்லிட்டு, தேவையில்லாம எதற்கு நீ அழுதுட்டு இருக்க? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறான். எதுக்காக இப்படி வந்து கதவ தட்டாம தொறக்குறீங்க அப்படின்னு கேட்கையில, "நீ அழுதுட்டு இருக்க மாரி இருந்துச்சா, அதனால தான் நான் கதவ தொறந்தேன்" அப்படின்னு சொல்லையில, "இப்ப எதுக்கு இந்த டைம்ல இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி இவ கேட்குறா. "உங்களுக்கு யார் அனுமதி குடுத்தா என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு?" அப்படின்னு சொல்லையில, "நான் யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும்?" அப்படின்ற மாரி சொல்றான் இவன். அதுக்கு அவ சொல்றா, "எதுக்காக வந்து கொஞ்ச நாளாவே நம்ம பார்த்துக்கிறது இல்லல, அதனால தான் உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்காக நான் வந்தோனே நீ மூஞ்சில அடிச்ச மாரி இப்படி பேசுற?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறான். "இப்ப யார் உங்கள இங்க வர சொன்னா? இந்த மவுண்டன்லயே இருக்கிற மோசமான லார்ட்னா நீங்க ஒரு ஆள் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லயில ஹீரோ பக்கத்துல வந்து மொறச்சு திரும்பி பார்க்குறான். "எதுக்காக நீ இப்படி சொல்ற? தௌதோ அண்ணன் வந்து என்ன உன்ன ரொம்ப எரிச்சல் பண்ணிட்டானா? எதுக்காக இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? நீ இப்படி சோகமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உன்னை இப்படி பார்க்க விரும்பவும் இல்ல. சரி வா மூட்டை முடிச்செல்லாம் கெட்டு போலாம்" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். எங்கன்ற மாரி ஹீரோயின் கேட்கையில, "சரி நீ ரொம்ப வருத்தமா இருக்க. வேற எங்கேயும் கிடையாது. எல்லாத்தையும் பேக் பண்ணு. என் கூட வா. நம்ம திரும்ப வந்து என் வீட்டுக்கே போயிடலாம்" அப்படின்னு சொல்லயில, ஹீரோயின் "என்ன நீங்க சொல்றீங்க? என்னால்லாம் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ தானடா அடிச்சு தொரத்துன. நீ வேணவே வேணான்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்குடா என்ன வந்து நீ கூப்பிடுற?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் கேட்கையில, "நீ தான் எனக்கு புடிச்சமான, செல்லமான என் வேலைக்காரியாச்சே. உன்னை கூப்பிடாம நான் யாரம்மா கூப்பிட போறேன்?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்கையில, "என்ன இவன் சொல்றான்?" அப்படின்ற மாரி இவ பார்க்குறா. "சரி அதெல்லாம் வர முடியாது. இப்போதைக்கு நீங்க இடத்த காலி பண்ணுங்க" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "சொன்னா கேட்க மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே போய் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் எடுக்குறா. "நான் வர முடியாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லையில, "வந்து தொலையிற" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மூஞ்சிலேயே துணிய தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு போவையில பயங்கரமா மழை வந்துருது. திடுதிப்புன்னு எப்படி இவ்ளோ மழை வந்துச்சுன்னு தெரியல. "சீக்கிரம் வா உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகையில, "ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்ககிட்ட நான் பேசணும்னு" சொல்லையில, "மழை வருது எது பேசுறதுனாலும் உள்ள போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லையில, "அங்கோ இளவரசி ஒண்ணும் ஸ்பை கிடையாது. அவ நிரபராதி" அப்படின்னு சொல்லையில, ஹீரோ "அதெல்லாம் இங்க பேச வேணாம். உள்ள போய் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் கேட்க மாட்டுக்கா. "ஐயோ வாம்மா மழையில நனையாத" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.